சாரியில முந்தானி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதில் ப்ளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எந்த பக்கம் அடி முந்தானியில் இருக்கா வெளி முந்தானியில் இருக்கா அப்படின்னு பார்த்து ப்ளவுஸ் பீட்டு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடு உள்ள கிராஸ் எல்லாம் கட் பண்ணி விடணும். நூலோட நெசவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிடணும். வெளி முந்தானிலையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணும், எந்த பக்கம் நம்ம அடிக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் லீஃப் இருக்கு, இந்த லீஃப்லாம் மேல் நோக்கி வரணும். நம்ம பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்கறத விட அந்த டிசைன் நம்ம கட்டினோம்னா பூனா மேல் நோக்கி இருக்கணும், லீஃப்னா மேல் நோக்கி இருக்கணும். அதையும் பார்க்கணும். வெறும் பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, டிசைனையும் பார்த்து தான் நம்ம மடிச்சு தைக்கணும். மற்றபடி மனித உருவங்களோ டாய்ஸு விலங்குகள் பேர்ட்ஸ் இது இருந்தாலும் அதுவும் நம்ம மேல் நோக்கி பறக்கிற மாதிரி இருக்கணும். பக்கத்தை நம்ம அந்த இது சைனிங்கை மட்டும் பார்த்து பக்கம் அந்த டிசைனோட அமைப்பை பார்க்காம நம்ம வச்சு தைச்சோம்னா கட்டும்போது டிசைன் தலைகீழ கவுந்து நிற்கும். அதை நம்ம ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும். ஒவ்வொரு சேலையில் கொசன்னு டிசைன் இருக்கும், எல்லா பக்கமும் டிசைன் செதறி இருக்கும், திரும்பி இருக்கும். அதில் நம்ம பக்கத்தை மட்டும் பார்த்தா போதும், டிசைனோட அமைப்பை பார்க்க வேண்டியதில்லை. மேலே நோக்கி இருக்கா கீழ் நோக்கி இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை. இப்படி இந்த தள்ளி வர்ற டிசைனில் அதாவது தள்ளி தள்ளி அப்படி டிசைன் பர்டிகுலராக தெரியும் உங்களுக்கு, மெயினாக பெருசு. அதுலலாம் கண்டிப்பாக டிசைன் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து பக்கத்தை கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு உள்முந்தானியை தைக்கணும். உள்முந்தானியை தைச்சோன்னே இதை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளி முந்தானி அடிக்கும்போது மறுபடியும் அந்த பக்கத்தை பார்க்க வேண்டியது இருக்கும், உள்பக்கமா வெளிப்பக்கமான்னு. கட் பண்ணாமையே அப்படின்ட்டு துணி அப்படியே இழுத்துக்கிட்டே பக்கத்தை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சி அப்படியே உள்ள விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா பக்கம் மாறாது, குயிக்காகவும் தைக்கலாம். இல்லைன்னா அந்த அடிமுந்தானியை தைச்சோன்னே நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து டிசைன் எங்கிட்டு நேராக இருக்கா, மேல் நோக்கி இருக்கா கீழ் நோக்கி இருக்கா, இல்லை எல்லா பக்கம் திரும்பின டிசைன்னா பக்கம் மாறிடும். மறுபடியும் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே 2 சேலைக்கு முந்தானி அடிச்சிடலாம். அதனால் அந்த உள்முந்தானி ஒரு பக்கம் கரெக்டாக பக்கத்தை பார்த்துட்டு அடித்து முடித்தோடனே கட் பண்ணாமல் அப்படியே அந்த மிஷினில் இருந்தபடியே சேலையை அப்படியே உள்பக்கம் பார்த்தே நம்ம அப்படி மடிக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே அடுத்த பக்கத்தோடைய உள்பக்கத்தை கரெக்டாக எடுத்து தைச்சோம்னா பிரிக்காமல் குயிக்காக வேகமாக தைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சாரியில் முந்தானி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அதில் ப்ளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எந்த பக்கம் அடி முந்தானி